பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 கணிதத்தில் 22வது பாடலான கனவளவும் கொள்ளளவும் பற்றி படிக்க இருக்கிறோம். முதலாவதாக கனவளவு படிப்போம், அடுத்ததாக கொள்ளளவு படிப்போம். கனவளவு என்னும் போது தரம் 7லேயே நாங்கள் படிச்சிருக்கிறோம். கனவளவு அப்படி என்றால் என்ன? கனவளவண்டா அதாவது யாதேனும் ஒரு பொருள் வெளியில் பிடிக்கும் இடத்தின் அளவு கனவளவு எனப்படுகிறது. கனவளவண்டா என்ன? ஒரு பொருளை நீங்கள் வெளியில வைக்கும் பொழுது அந்த பொருளானது பிடிக்கக்கூடிய இடத்தின் அளவுதான் கனவளவென்று நாங்கள் சொல்லலாம். உதாரணமாக மேசை மேல நீங்கள் ஒரு புத்தகத்தை வைக்கலாம். இப்ப நாங்கள் இந்த போட்டுக்கு மேல ஒரு கொப்பியை வைக்கும் பொழுது வெளியில வைக்கணும். ஒரு மேசை மீது இந்த போட்டின் மீது ஒரு புத்தகத்தை நாங்கள் வைக்கும் பொழுது இந்த கொப்பியானது பிடிக்கக்கூடிய இடத்தின் அளவு. இந்த கொப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவ்வளவு இடத்தை நீளத்துல இவ்வளவு இடத்தையும் அகலத்துல இவ்வளவு இடத்தையும் உயரத்துல இதுல இருந்து உயரம் வேண்டும் போது கீழே இருந்து மேல பார்க்கிறோம். இதுல இருந்து இதுவரையான அளவை உயரத்திலையும் பிடிச்சிருக்கிறது. ஆகவே கனவளவு அப்படி என்றால் என்ன? ஒரு பொருளை வெளியில வைக்கும் பொழுது அந்த பொருள் பிடிக்கக்கூடிய இடத்தின் அளவுதான் கனவளவு எனப்படுகிறது. அதோட தரமகளில நாங்கள் படிச்சிருக்கிறோம் கனவளவு. கனவளவை அளக்கக்கூடிய அலகுகள், கனவளவை அளக்கும் அலகுகளாக சென்டிமீட்டர்ல நீள அகல உயரங்கள் சென்டிமீட்டரில் தரப்படும் பொழுது சென்டிமீட்டர் கனம் என்னும் அலகை பயன்படுத்தியும் நீள அகல உயரங்கள் மீட்டரில் தரப்படும் போது மீட்டர் கனம் என்கிற அலகையும் பயன்படுத்தி நாங்கள் கனவளவை அளக்கிறோம். கனவளவை அளக்கக்கூடிய அலகுகள் எவை என்று கேட்டால் சென்டிமீட்டர் கனம், மீட்டர் கனம் ஆகும். சுற்றளவு அளக்கக்கூடிய அலகுகள் என்றால் சென்டிமீட்டர், மீட்டர்ல சுற்றளவை அளப்பம். அதே நேரம் கிலோமீட்டர் வரும். சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், மில்லிமீட்டர் என்றால் சிறிய அளவு. பரப்பளவு அளக்கக்கூடிய அலகுகள் சென்டிமீட்டர் வர்க்கம், மீட்டர் வர்க்கம். அதே போல கனவளவை அளக்கக்கூடிய அலகுகள் சென்டிமீட்டர் கனம், மீட்டர் கனம். இந்த 2 அலகுகளையும் பயன்படுத்தி நாங்கள் கனவளவை அளக்கிறோம். அடுத்ததாக கனவளவை காண்றது. கனவுருவின் கனவளவு தரமகளில் நாங்கள் கனவுருவினுடைய கனவளவு, சதுரமுகியினுடைய கனவளவு காண்பது தொடர்பாக படிச்சிருக்கிறோம். கனவுருவின் கனவளவு என்னென்னு காணுவோம். ஒரு கனவுருவினுடைய நீள அகல உயரங்கள் தரப்படும் பொழுது கனவுருவினுடைய நீள அகல உயரங்கள். நீளம் 7 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர், உயரம் 5 சென்டிமீட்டர். நீள அகல உயர அளவுகள் தரப்படும் போது கனவளவினுடைய கனவளவை என்ன காணுவோம்? நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கி காணுவோம். நீளம் தர அகலம் தர உயரம். நீள அகல உயரங்கள் தரப்படும் பொழுது கனவுருவினுடைய கனவளவு, கனவுரு சதுரமுகி ஆகியவற்றுக்கு தான் கனவளவு காணுவோம். நீள அகல உயரங்கள் தரப்படும் போது கனவுருவினுடைய கனவளவை என்னென்று காணுவோம்? நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கி கனவளவை காணுவோம். நீளம் இப்ப பாருங்கோ, தரப்பட்ட இந்த கனவுருவினுடைய கனவளவு காண்றதுக்கு இதனுடைய நீளம் 7 சென்டிமீட்டர்,
அகலம் 4 சென்டிமீட்டர், உயரம் 5 சென்டிமீட்டர். மூன்றையும் பெருக்கி காணுவோம். 7ஐயும் 4ஐயும் 5ஐயும் பெருக்குவோம். 7ஐயும் 4ஐயும் பெருக்கினோம்டா 28, 28ஓட 5 பெருக்கினோம்டா 40, 4, 2, 10, 10, 4, 14, 140. 7ஐயும் 4ஐயும் 5ஐயும் பெருக்க 140 வருது. கனவளவை அளக்கக்கூடிய அலகு சென்டிமீட்டரில் தரப்படும் போது நாங்கள் கனவளவை அளக்கக்கூடிய அலகாக சென்டிமீட்டர் கனத்தை பயன்படுத்துவோம். ஆகவே இந்த கனவுருவினுடைய கனவளவு 140 சென்டிமீட்டர் கனம் ஆகும். நீளத்தையும் நீள அகல உயர அளவுகள் தரப்படும் போது ஒரு கனவுருவினுடைய கனவளவை காண்பதற்கு நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கி நாங்கள் கனவளவை காணுவோம். இதே போல சதுரமுகியினுடைய கனவளவு, இதே போல சதுரமுகியினுடைய கனவளவு சதுரமுகியினுடைய கனவளவு என்னென்ன காணுவோம். கனவுருவின் கனவளவு மாதிரியே தான் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கி நாங்கள் காண வேணும். இப்ப சதுரமுகி என்றால் எப்படி இருக்க வேணும்? 6 சதுர வடிவமான முகங்களை கொண்ட ஒரு திண்மம். சதுர வடிவமான 6 முகங்கள் இருக்கும். 6 முகங்களும் சதுர வடிவமானவை. சதுரம் என்றால் அதனுடைய எல்லா பக்கங்களும் சமனாக இருக்கும். சதுரமுகி என்னும் போது 6 சதுர வடிவ முகங்களை உடைய ஒரு திண்மம். இதனுடைய எல்லா முகங்களினுடைய நீளமும் சமனாக இருக்கும், சதுரமாகத்தான் இருக்கும். 6 முகங்களினுடைய பக்கங்களின் நீளங்களும் சமனாகத்தான் இருக்கும். சதுரமுகியினுடைய கனவளவு என்னென்ன காணுவோம். சதுரமுகியினுடைய கனவளவை காண்றதுக்கு ஒரு பக்கத்தின் நீளம் தெரிந்தால் போதுமானது. ஒரு பக்கத்தின் நீளம் 5 சென்டிமீட்டர் என எடுத்துக்கொள்வோம். ஒரு பக்கத்தினுடைய நீளம், சதுரமுகியின் ஒரு பக்க நீளம் 5 சென்டிமீட்டராக இருக்கும் போது இந்த சதுரமுகியினுடைய கனவளவை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்குவோம். இப்ப சதுரமுகியில் நீள அகல உயரங்கள் எல்லாமே ஒரே அளவானதாக இருக்கும். நீளம்தான் ஒரு பக்க நீளம் 5 சென்டிமீட்டர். சதுரமுகியின் எல்லா பக்கங்களும் 5 சென்டிமீட்டராகத்தான் இருக்கும். 6 சதுர வடிவமான முகங்களை உடையது. ஒவ்வொரு முகமும் சதுர வடிவமானவை. ஒவ்வொரு முகமும் சதுர வடிவமானது அப்படி என்றால் எல்லா பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருக்கும். ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம்? நீள அகல உயரம் என்பதற்கு பதிலாக நீளம் தர நீளம் தர நீளம் என்று எடுப்போம். நீளம் தர நீளம் தர நீளம். சதுரமுகியில அகலம் என்பதும் நீளம்தான், உயரம் என்பதும் நீளம்தான். நீள அகல உயர அளவுகள் ஒரே அளவை கொண்டவை சதுரமுகியில. ஆகவே இதனுடைய கனவளவை காண்பதற்கு நீளத்தையும் நீளத்தையும் பெருக்குவோம். ஒரு பக்க நீளம் எத்தனை சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர். மற்ற பக்க நீளமும் 5 சென்டிமீட்டர். அடுத்த நீளமும் 5 சென்டிமீட்டராக இருக்கும். நீளம் 5 சென்டிமீட்டர் என்றால் எல்லாமே 5 சென்டிமீட்டர் தான். பெருக்குவோம். 5 பெருக்கினோம்டா 25. 25ஓட 5 பெருக்கினோம்டா 125.
125 கனவளவு அளக்கக்கூடிய அளவு சென்டிமீட்டர் கனம். ஆகவே கனவுரு சதுரமுகி ஆகியவற்றின் கனவளவை காண்றதுக்கு நாங்கள் சதுரமுகியினுடைய கனவளவு நீளம் தர நீளத்தையும் பெருக்கி காணுவோம். அல்லது நீளம் தர அகலம் தர உயரம் என்று போட்டாலும் பிரச்சனை இல்லை. அதே போல கனவுருவின் கனவளவை காண்பதற்கும் நீளம் தர அகலம் தர உயரம், நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கி சதுரமுகி மற்றும் கனவுரு ஆகியவற்றின் கனவளவுகளை நாங்கள் காண முடியும். இனி நாங்கள் படிக்க போவது கனவுரு சதுரமுகி ஆகியவற்றின் கனவளவுக்கான சூத்திரத்தை அமைத்தல். நாங்கள் தரமட்டுல கணிதத்தில் கனவளவுல என்ன படிக்க போறோம்? சதுரமுகி கனவுரு ஆகியவற்றின் கனவளவுக்கான சூத்திரத்தை அமைக்கிறது தொடர்பாக படிக்க போறோம். முதலாவதாக கனவுருவின் கனவளவிற்கான சூத்திரத்தை அமைத்தல். கனவுருவின் கனவளவிற்கான கனவுரு ஒன்றின் கனவளவிற்கான சூத்திரத்தை அமைக்கிறது தொடர்பாக படிக்க போறோம். ஒரு கனவுரு ஒன்று எடுத்துக்கொள்ளுவோம். கனவுருவினுடைய நீள அகல உயரங்கள் தரப்படும் போது கனவுருவின் கனவளவுக்கான சூத்திரத்தை நாங்கள் அமைக்க போறோம். எங்களுக்கு தெரியும் கனவுருவினுடைய கனவளவு என்னென்று காணுவோம். நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கி நாங்கள் காணுவோம். கனவுருவினுடைய கனவளவு கனவுருவினுடைய கனவளவை காண்பதற்கு நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கி காணுவோம். சூத்திரம் அமைக்கிறதுக்கு நாங்கள் நீள அகல உயரம் ஆகியவற்றை எழுத்துக்கள்ல எடுக்க போறோம். சூத்திரம் என்றால் எழுத்துக்கள்ல காட்டப்பட வேணும். ஆங்கில எழுத்து எண்களை பயன்படுத்தி காட்டப்பட வேணும். அப்ப பாருங்க, இந்த கனவுருவினுடைய நீளத்தை நாங்கள் ஏ அலகுகள் என்று எடுப்போம். கனவுருவினுடைய நீளம் ஏ அலகுகள், அகலம் பி அலகுகள், உயரம் சி அலகுகள் ஆக இருக்கும் போது கனவுருவினுடைய கனவளவிற்கான சூத்திரத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் என்னென்று எடுக்கிறோம்? கனவுருவினுடைய நீளம் ஏ ஆகவும் ஏ அலகுகளாகவும், அகலம் பி அலகுகளாகவும், உயரம் சி அலகுகளாகவும் இருந்தால் இந்த கனவுருவினுடைய கனவளவு என்ன இருக்கும்? நீளத்துக்கு பதிலாக நாங்கள் ஏ அலகுகளை எடுக்கிறோம். இப்ப நீளத்துக்கு பதிலாக ஏ, அகலத்துக்கு பதிலாக பி அலகுகளை எடுத்திருக்கிறோம். அப்ப அகலத்துக்கு பதிலாக பி எழுதுவோம். உயரத்துக்கு பதிலாக சி என்று எடுத்திருக்கிறோம். ஆகவே உயரத்துக்கு பதிலாக சி எழுதுவோம். கனவுருவின் கன அளவு நீளம் அகலம் உயரம் ஆகிய அளவுகள்ல தரப்படும் போது நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கி நாங்கள் கனவுருவினுடைய கனவளவை காணுவோம். கனவுருவினுடைய கனவளவிற்கான சூத்திரத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் என்ன செய்யறோம்? நீளத்தை ஏ அலகுகளாகவும், அகலத்தை பி அலகுகளாகவும், உயரத்தை சி அலகுகளாகவும் எடுத்திருக்கிறோம். எடுக்கும் போது கனவுருவினுடைய கனவளவு என்னவாக இருக்கும்? நீளம் தர அகலம் தர உயரம். ஆகவே ஏ தர பி தர சி. இதே நேரம் நாங்கள் கனவுருவின் கனவளவையும் பி என்று எடுக்கிறோம். கனவுருவினுடைய கனவளவை பி என்றும்
நீளத்தை E என்றும் அகலத்தை D என்றும் உயரத்தை C என்றும் எடுக்கணும்பா. கனவுருவின் கனவளவுக்கான சூத்திரம் B சமன் ABC ஆகும். ABMC பெருக்கினோம்னா ABC. B சமன் ABC ஆகும். கனவுருவின் கனவளவுக்கான சூத்திரம் B சமன் ABC ஆகும். இதே போல கனவுருவுக்கு நாங்கள் இன்னொரு சூத்திரத்தையும் உருவாக்கி கொள்ளலாம். பாருங்க, கனவுருவினுடைய கனவளவை நாங்கள் நீளம் தர அகலம் தர உயரம் மாதிரி அடிப்பரப்பளவு தர உயரம் என்றும் எழுதலாம். அடிப்பரப்பளவு தர உயரம், அடிப்பரப்பளவையும் உயரத்தையும் பெருக்கியும் கனவுருவின் கனவளவை காண முடியும். அடிப்பரப்பளவண்டா என்ன? கனவுருவினுடைய அடியினுடைய பரப்பளவு. இந்த கனவுருவை பாருங்கோ, இந்த கனவுருவினுடைய அடி என்னவாக இருக்கும்? அடியை நாங்கள் கூறுவோம். இந்த கனவுரு வடிவ பெட்டியை நீங்கள் தரையில வைக்கும் பொழுதோ இதனுடைய அடி என்னவாக இருக்கும்? பாருங்க, இந்த பகுதி தான் அடி. அடி வைக்கும் போது அடியில இருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதி தான் அடி. இதைத்தான் என்ன சொல்லுவோம்? அடி என்று சொல்லுவோம். அடி பரப்பளவுண்டா என்ன? இந்த அடி என்ன வடிவமாக இருக்குது? இப்ப செவ்வக வடிவமாக இருக்குது. இந்த அடியினுடைய பரப்பளவுண்டா அந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு என்னவாக இருக்கும்? நீளம் தர அகலமாக இருக்கும். நீளம் தர அகலம் தர உயரத்தில இந்த நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கும் போது இந்த நீளமும் அகலமும் இந்த கனவுருவில் அடியாகிய செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஆகும். ஆகவே நாங்கள் இந்த நீளம் தர அகலம் எங்களுக்கு தெரியும். செவ்வகத்தின் பரப்பளவும் இதுதான், சதுரத்தின் பரப்பளவும் இதுதான். நீளம் தர நீளம், அகலத்தை நீளம் என்று சொல்லி சதுரத்தினுடைய பரப்பளவு காணுவோம். செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் தர அகலம். அந்த நீளம் தர அகலம் என்பதற்கு பதிலாக நாங்கள் இன்னொரு முறையில என்னென்று காணலாம்? அடிப்பரப்பளவு. நீளம் தர அகலம் என்பதை இந்த கனவுருவினுடைய அடியின் பரப்பளவு என்று நாங்கள் கூற முடியும். ஆகவே கனவுருவின் கனவளவு சமன் நீளம் தர அகலத்துக்கு பதிலாக அடிப்பரப்பளவு என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் இதனுடைய கனவளவை அடிப்பரப்பளவு தர உயரம் என்று நாங்கள் எழுத முடியும். அப்ப இதுல இருந்து இன்னொரு சூத்திரத்தை நாங்கள் உருவாக்குறோம். கனவுருவின் கனவளவு வியாகவும் அடிப்பரப்பளவண்டா பரப்பளவு. கனவுருவின் அடியாகிய செவ்வகத்தினுடைய பரப்பளவு. ஆகவே இதை நாங்கள் அடிப்பரப்பளவை A என்றும் உயரத்தை C என்றும் வச்சிருக்கும் போது கனவுருவினுடைய கனவளவுக்கான இன்னொரு சூத்திரம் B சமன் AC ஆகும். B சமன் ABC ஒரு சூத்திரம், B சமன் AC இன்னும் ஒரு சூத்திரம். கனவுருவின் கனவளவை நாங்கள் நீளம் தர அகலம் தர உயரத்தை பயன்படுத்தியும் அடிப்பரப்பளவையும் உயரத்தையும் பயன்படுத்தியும் அடிப்பரப்பளவு தர உயரத்தை பயன்படுத்தியும் நாங்கள் காண முடியும். அதற்கு ஏற்ற வகையில 2 சூத்திரங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். நீளம் ஏயாகவும் அகலம் பியாகவும் உயரம் சியாகவும் இருக்கும் போது கனவுருவின் கனவளவு V சமன் ABC ஆகும். அதே போல அடிப்பரப்பளவு A ஆகவும் உயரம் C ஆகவும் இருந்தால் இந்த கனவுருவினுடைய இன்னும் ஒரு கனவுருவின் கனவளவிற்கான இன்னும் ஒரு சூத்திரம் V சமன் AC ஆகும். A என்பது அடிப்பரப்பளவு, பரப்பளவுக்கு பயன்படுத்துவோமே அடிப்பரப்பளவு, C என்பது உயரம் ஆகும். இனி நாங்கள் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி கனவுருவினுடைய கனவளவை காண முடியும்.
சூத்திரத்தை பயன்படுத்தி ஒரு கன உருவினுடைய கனவளவை காணும். நீளம் 6 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர், உயரம் 2 சென்டிமீட்டர் ஆக உள்ள கன உருவின் கனவளவை காண்க. ஆக உள்ள கன உருவின் கனவளவை காண்க. சூத்திரத்தை பயன்படுத்தி கன உருவினுடைய கனவளவை நாங்கள் காணுவோம். முதலாவதாக கன உருவின் தரப்பட்ட இந்த கன உருவினுடைய நீளம் 6 சென்டிமீட்டராகவும், அகலம் 4 சென்டிமீட்டராகவும், உயரம் 2 சென்டிமீட்டராகவும் இருக்குது. இந்த கன உருவினுடைய கனவளவை சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் காணுவோம். இந்த கன உருவின் கனவளவிற்கான சூத்திரம் என்ன? பி சமன் ஏபிசி ஆகும். கன உருவின் கனவளவை காண்பதற்கான சூத்திரம் பி சமன் ஏபிசி ஆகும். அப்ப இங்க ஏ என்பது கன உருவின் நீளம் ஆகும், பி என்பது கன உருவின் அகலம் ஆகும், சி என்பது கன உருவின் உயரம் ஆகும். நீளத்தை ஏ என்றும் அகலத்தை பி என்றும் உயரத்தை சி என்றும் எடுக்கும் போதுதான் நாங்கள் இந்த சூத்திரத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஏக்கு பதிலாக நீளத்தையும், பிக்கு பதிலாக அகலத்தையும், சிக்கு பதிலாக உயரத்தையும் நாங்கள் இந்த சூத்திரத்துல பிரதியிட்டு செய்ய வேணும். ஏபிசி என்றால் ஏ தர பி தர சி, ஏயும் பியும் சியும் பெருக்கப்படுது. ஏக்கு பதிலாக 6 தர, பிக்கு பதிலாக 6 சென்டிமீட்டர், பிக்கு பதிலாக 4 சென்டிமீட்டர், சிக்கு பதிலாக 2 சென்டிமீட்டர். பெருக்குவம் 6 தர 4 24, 24 2 பெருக்குவம் 48. நீளம் கன உருவின் கனவளவு காண்பதற்கான சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் ஒரு கேள்வி செய்வோம். நீளம் 6 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர், உயரம் 2 சென்டிமீட்டர் ஆக உள்ள கன உருவின் கனவளவை காண்க. கன உருவின் கன உருவின் கனவளவை காண்க. நீளம் 6 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர், உயரம் 2 சென்டிமீட்டர் ஆக உள்ள கன உருவின் கனவளவை நாங்கள் சூத்திரத்தை பயன்படுத்தி காண போறோம். இப்ப கன உருவின் கனவளவு காண்பதற்கான சூத்திரம் என்ன? பி சமன் ஏ பி சி, ஏ தர பி தர சி, பி சமன் ஏபிசி என்பது கன உருவின் கனவளவை காண்பதற்கான சூத்திரம் ஆகும். இந்த கன உருவின் நீள அகல உயரங்களை நாங்கள் குறிப்போம். தரப்பட்ட இந்த அளவுகளுடைய கன உருவை நாங்கள் இங்க குறித்து காட்டணும். இதனுடைய நீளம் 6 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர், உயரம் 2 சென்டிமீட்டர் ஆகும்.
அப்ப நாங்கள் சூத்திரத்தை பயன்படுத்தி இந்த கனவுருவினுடைய கனவளவை காணுவோம். சூத்திரம் கனவுருவின் கனவளவு காண்பதற்கான சூத்திரம் D சமன் ABC ஆகும். D சமன் A என்பது கனவுருவினுடைய நீளம் ஆகும். நீளம் A என்றுதான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்ப நீளத்துக்கு பதிலாக ஏக்கு பதிலாக நீளம் எத்தனை சென்டிமீட்டரோ அத்தனை சென்டிமீட்டர் எழுதுவோம். அப்ப ஏ என்பது கனவுருவின் நீளமாகும். கனவுருவினுடைய நீளம் 6 சென்டிமீட்டர். அப்ப ஏக்கு பதிலாக 6 சென்டிமீட்டர். பிக்கு பதிலாக தர ஏபிசி என்றால் ஏ தர பி தர சி, ஏயும் பியும் சியும் இங்க பெருக்கப்படுது. பிக்கு பதிலாக கனவுருவினுடைய அகலத்தை எழுதுவோம் 4 சென்டிமீட்டர். சிக்கு பதிலாக கனவுருவினுடைய உயரத்தை எழுதுவோம் 2 சென்டிமீட்டர். ஆகவே சூத்திரத்தை பயன்படுத்தி செய்யும் பொழுது நாங்கள் ஏக்கு பதிலாக நீளத்தை எடுத்துக்கொள்ளுவோம், பிக்கு பதிலாக அகலத்தை எடுத்துக்கொள்ளுவோம், சிக்கு பதிலாக உயரத்தை எடுத்துக்கொள்வோம். இனி பெருக்குவோம். 6 4 பெருக்கினோம்டா 24, 24 2 பெருக்கினோம்டா 48. அளவுகளானது சென்டிமீட்டர்ல தரப்பட்டிருக்கிறாங்க. 48 சென்டிமீட்டர் கனம் உண்டும். சூத்திரத்தை பயன்படுத்தி செய்யும் பொழுது நாங்கள் இப்படி செய்ய வேண்டும். கனவுருவினுடைய கனவளவை காண்க அப்படி என்று கேட்டாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக சூத்திரத்தை பயன்படுத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கியும் கனவுருவினுடைய கனவளவை நாங்கள் காணலாம். ஆனால் சூத்திரத்தை அமைக்கிறது, சூத்திரத்தை பயன்படுத்தி செய்கிறது தொடர்பான விடயங்கள் எங்களுக்கு இங்க புத்தகத்துல தரப்பட்டிருக்குது. ஆகவே நாங்கள் கனவுருவினுடைய கனவளவுக்கான சூத்திரத்தை அமைக்கிறோம். அந்த சூத்திரத்தை பயன்படுத்தி கனவுருவினுடைய கனவளவை நாங்கள் கண்டிருக்கிறோம். இதே போல சதுரமுகியினுடைய கனவளவை காண்பதற்கான சூத்திரத்தை நாங்கள் உருவாக்குவோம். சதுரமுகி ஒன்றில் கனவளவிற்கான சூத்திரம். சதுரமுகியின் கனவளவை காண்பதற்கான சூத்திரத்தை உருவாக்க போறோம். நாங்கள் ஒரு சதுரமுகி ஒன்று எடுத்துக்கொள்ளுவோம். சதுரமுகி கூறும் பொழுது நீங்கள் ஒரே அளவான 2 சதுரங்களை பயன்படுத்தி நாங்கள் கூறுவோம். சதுரமுகியினுடைய கனவளவிற்கான சூத்திரம். இப்ப நாங்கள் சதுரமுகியினுடைய கனவளவு உங்களுக்கு தெரியும். சதுரமுகியினுடைய ஒரு பக்க நீளம் தரப்பட்டால் சதுரமுகியினுடைய கனவளவை என்னென்ன காணுவோம்? நீளத்தையும் 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 பெருக்கி காணுவோம். நீளம் தர நீளம் தர நீளம், நீளத்தையும் 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 பெருக்கி சதுரமுகியினுடைய கனவளவை நாங்கள் காணுவோம். இப்ப நாங்கள் சூத்திரத்தை உருவாக்க போறோம். அப்ப சதுரமுகியினுடைய ஒரு பக்க நீளத்தை ஏ என்று எடுப்போம். ஏ அலகுகள்.
சதுரமுகியினுடைய ஒரு பக்க நீளம் A அலகுகளாக இருந்தால் சதுரமுகியினுடைய கனவளவுக்கான சூத்திரம் என்னவாக இருக்கும்? ஒரு பக்க நீளத்தை A என்றும் கனவளவை B என்றும் எடுப்போம். ஒரு பக்க நீளம் A என்றும் கனவளவு V அலகுகள் என்றும் எடுப்போம். கனவளவை V கன அலகுகள் என்றும் ஒரு பக்க நீளத்தை A என்றும் எடுக்கும் போது சதுரமுகியின் கனவளவுக்கான சூத்திரத்தை உருவாக்குவோம். சதுரமுகியின் கனவளவை V அலகுகள் என்று எடுத்திருக்கிறோம். அப்ப V சமன் ஒரு பக்க நீளம் A என்று நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆகவே நீளத்துக்கு பதிலாக A எழுதுவோம். நீளம் A தர இன்னும் ஒரு நீளம் A தர இன்னும் ஒரு நீளம் A தர A. அப்ப ஏயும் பெருக்கினீங்கண்டா என்ன வரும்? A கனம். அதாவது A என்றா ஏக்கு மேல இதை சுட்டி மாதிரி யோசிச்சு பார்த்தோம்டா ஏனுடைய வலுவில ஓராம்பலு இருக்கும். இங்க ஓராம்பலு, இங்க ஓராம்பலு, இங்க ஓராம்பலு. அப்ப A தர A. இப்ப A ஆனது 3 தடவைகள் பெருக்கப்படுகிறது. ஆகவே A கனம். B சமன் A கனம் என்பது B சமன் A கனம். இந்த வலுவில 3ஆம் வலு A கனம் என்பது சதுரமுகியினுடைய கனவளவுக்கான சூத்திரம் ஆகும். சதுரமுகியினுடைய ஒரு பக்க நீளத்தை A என்றும் A அலகுகள் என்றும் அதனுடைய கனவளவை B அலகு V கன அலகுகள் என்றும் நாங்கள் எடுக்கும் போது அந்த சதுரமுகியினுடைய கனவளவுக்கான சூத்திரம் நீளத்துக்கு பதிலாக A எழுதுவோம். ஏயும் பெருக்குங்க. A ஆனது 3 தடவைகள் பெருக்கப்படுகிறது. ஆகவே A கனம். V சமன் A கனம் என்பது சதுரமுகியின் கனவளவுக்கான சூத்திரம் ஆகும். அடுத்ததாக சதுரமுகியினுடைய கனவளவுக்கான சூத்திரத்தை பயன்படுத்தி ஒரு கேள்வி செய்வோம். கேள்வி: ஒரு பக்க நீளம் 6 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு பக்க நீளம் 6 சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுரமுகியின் கனவளவை காண்க. ஒரு பக்க நீளம் 6 சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுரமுகியின் கனவளவை காண்க. சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த கேள்வியை செய்ய போகிறோம். சதுரமுகியின் கனவளவுக்கான சூத்திரம் என்ன? B சமன் A கனம். சதுரமுகியின் கனவளவை காண போறோம். சதுரமுகியின் கனவளவை காண்பதற்கான சூத்திரம் B சமன் A கனம் ஆகும். இதுல A என்பது சதுரமுகியினுடைய ஒரு பக்க நீளம். ஒரு பக்க நீளம் A ஆக இருந்தால் கனவளவிற்கான சூத்திரம் V சமன் A கனம் ஆகும். அப்ப ஒரு பக்க நீளம் 6 சென்டிமீட்டராக இருந்தால் இந்த சதுரமுகியினுடைய கனவளவை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? V சமன் A என்பதும் ஒரு பக்க நீளம்தான். 6 சென்டிமீட்டர் என்பதும் ஒரு பக்க நீளம்தான். ஒரு பக்க நீளம் A ஆக இருந்தால் A கனம்.
ஒரு பக்க நீளம் 6 சென்டிமீட்டராக இருந்தால் ஆறிண்ட கணம். ஆறினுடைய கணம். ஆறினுடைய கணம் என்றா என்ன செய்ய வேணும்? ஆறினுடைய 3ஆம் தடு. 6 3 தடவைகள் பெருக்க வேணும். 6 தர 6 தர 6. 6ஐயும் 6ஐயும் பெருக்கினோம்டா 36. 36ஓட 6 பெருக்கினோம்டா 6 36 3 3 18 3 216. 6ஐயும் 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 பெருக்கணும். 6ஐயும் 6ஐயும் பெருக்கிட்டு வார விடையோட 6 பெருக்கணும். 3 3 6 6 பெருக்கப்படுது. 3 6 18 எழுதிடக்கூடாது. 6ஐயும் 6ஐயும் பெருக்கிற 36. வார 36ஓட அடுத்த 6 பெருக்கிறோம் 216. 216 அளவானது சென்டிமீட்டர்ல தரப்பட்டிருக்குது. ஆகவே கனவளவு சென்டிமீட்டர் கனம் ஆகும். 216 சென்டிமீட்டர் கனம் ஆகும். அடுத்ததாக இந்த சதுரமுகி கனவுருவினுடைய கனவளவு பயன்படுத்தி நாங்கள் ஒரு கேள்வியை செய்வோம். கேள்வி: சதுரமுகி ஒன்றின் ஒரு முகத்தின் பரப்பளவு. சதுரமுகி ஒன்றின் ஒரு முகத்தின் பரப்பளவு 49 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். சதுரமுகி ஒன்றின் ஒரு முகத்தின் பரப்பளவு 49 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். சதுரமுகியின் முதலாவது கேள்வி: சதுரமுகியின் பக்கம் ஒன்றின் நீளத்தை காண்க. பக்கம் ஒன்றின் நீளத்தை காண்க. பக்கம் ஒன்றின் நீளத்தை காண்க. இரண்டாவது கேள்வி: கனவளவை காண்க. கேள்வியை பார்ப்போம். சதுரமுகி ஒன்றின் ஒரு முகத்தின் பரப்பளவு 49 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். சதுரமுகியினுடைய ஒரு முகத்தினுடைய வடிவம் என்னவாக இருக்கும்? சதுரமாக இருக்கும். சதுரமுகியினுடைய ஒரு முகத்தின் பரப்பளவு ஒரு முகம், ஏதாவது ஒரு முகத்தை எடுப்போம். இப்ப இந்த முகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளும். சதுரமுகியினுடைய ஒரு முகத்தின் பரப்பளவு. சதுரமுகியில நாங்கள் வெளியால பார்க்கும்போது 6 சதுரமுகிக்கு 6 முகங்கள் இருக்குது. 6 முகங்கள்ல 6 முகமும் சதுர வடிவமானவை. எங்களுக்கு தெரியும். 6 முகங்கள்ல ஒரு முகத்தினுடைய பரப்பளவு 49 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வந்திருக்குது. அப்ப ஒரு முகம் என்ன? ஒரு முகத்தின் பரப்பளவுண்டா ஒரு முகத்தின் மேற்பரப்பானது பரவியுள்ள இடம்.
இப்ப சதுரமுகியினுடைய ஒரு முகம் என்ன வடிவமாக இருக்கும்? சதுர வடிவமாக இருக்கும். முதலாவது கேள்வியை செய்வோம். ஒரு முகத்தின் பரப்பளவு சமன் ஒரு முகத்தின் பரப்பளவு சமன் 49 சென்டிமீட்டர் வர்க்கம். ஒரு முகம் என்ன வடிவமாக இருக்கும்? சதுர வடிவமாக இருக்கும். ஆகவே நாங்கள் எழுதலாம் சதுரத்தின் பரப்பளவு, சதுரமுகியினுடைய ஒவ்வொரு முகமும் சதுர வடிவமானது. ஒரு முகத்தின் பரப்பளவு 49 சென்டிமீட்டர் வர்க்கம் என்றால் சதுரமுகியில இருக்கக்கூடிய அந்த ஒரு முகமாகிய சதுரத்தின் பரப்பளவு 49 சென்டிமீட்டர் வர்க்கம். சதுரத்தின் பரப்பளவு 49 சென்டிமீட்டர் வர்க்கம். சதுரத்தின் பரப்பளவு என்றால் சதுரத்தின் பரப்பளவு என்னெங்களுக்கு கிடைக்கும்? நீளத்தையும் பெருக்கும் போது சதுரத்தினுடைய பரப்பளவு கிடைக்கும். நீளத்தையும் பெருக்கும் போது அல்லது நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கும் போது சதுரத்தினுடைய பரப்பளவு கிடைக்கும். நீளம் தர நீளம் தான் எவ்வளவு? 49 சென்டிமீட்டர் வர்க்கம். நீளத்தையும் பெருக்க 49 கிடைக்குதுண்டா ஒரு பக்க நீளம் என்னவாக இருக்கும்? எந்த எண்ணையும் பெருக்கும் போது 49 கிடைக்கும். ஏழையும் பெருக்கும் போது. ஆகவே ஒரு பக்க நீளம் சமன் 7 சென்டிமீட்டர் ஆகும். முதலாவது கேள்விக்கு விட எழுதிட்டேன். பக்கம் ஒன்றின் நீளத்தை காண்க. ஒரு பக்கத்தின் நீளம் 7 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு பக்கத்தின் நீளம் 7 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு பக்க நீளம் 7 சென்டிமீட்டர். ஒரு முகமானது, ஒவ்வொரு முகமும் சதுர வடிவமானது. ஆகவே ஒரு முகத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு தான் 49 சென்டிமீட்டர் வர்க்கம். சதுரத்தின் பரப்பளவு என்னென்று காணுவோம்? நீளத்தையும் பெருக்கி காணுவோம். நீளத்தையும் பெருக்க 49 கிடைக்குதுண்டா ஒரு நீளம் என்னவாக இருக்கும்? 7ஆக இருக்கும். முதலாவது கேள்விக்கு விட எழுதிட்டேன். இனி இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன? கனவளவு. கனவளவை காண வேணும். கனவளவு என்னென்ன காணுவோம்? சதுரமுகியினுடைய கனவளவை நாங்கள் சூத்திரத்தை பயன்படுத்தி காணுவோம். சதுரமுகியின் கனவளவுக்கான சூத்திரம் B சமன் A கனம் ஆகும். A கனம் ஆகும். ஏண்டா என்ன? ஒரு பக்க நீளம் A ஆக இருந்தால் சதுரமுகியின் கனவளவு A கனம். அப்போ ஒரு பக்க நீளம் நாங்கள் நாங்கள் சொல்லி இருக்கக்கூடிய சதுரமுகியினுடைய ஒரு பக்க நீளம் 7 சென்டிமீட்டர். ஆகவே இந்த சதுரமுகியின் ஒரு பக்க நீளம் 7 சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுரமுகியின் கனவளவு என்னவாக இருக்கும்? A ஆக இருந்தால் A கனம், 7 சென்டிமீட்டர் ஆக இருந்தால் 7 கனம். 7 கனம் என்றால் 7 3 தடவைகள் பெருக்க வேணும். 7 தர 7 தர 7. 7ஐயும் பெருக்கினோம்னா 49. 49ஓட 7 பெருக்குவோம். 49 தர 7. 7 56. 9 63 6 4 7 28 6 343. 343 சென்டிமீட்டர்ல தரப்பட்டிருக்குது. ஆகவே சென்டிமீட்டர் கனம் ஆகும். 343 சென்டிமீட்டர் கனம் ஆகும் இந்த சதுரமுகியின் கனவளவு.
ஆகவே பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு தரமட்டில கணிதத்தில 22வது பாட அழகான கனவளவும் கொள்ளளவும்ல கனவளவு கனவளவு என்கிற பகுதியில சதுரமுகி கனவுரு ஆகியவற்றினுடைய கனவளவை காண்பதற்கான சூத்திரத்தை உருவாக்கி கனவளவை கண்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதோட இந்தியான் வகுப்பு நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள். மேம் இந்த கிளாஸ் ஓவரா மேம்? ஓவர் சார். ஓகே.